ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் மத்திய அளவில் யார் யார் என்னென்ன பதவிகளெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் பிரதம அமைச்சர் திரு நரேந்திர மோடி 18வது மக்களவை. இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 15வது. 14வது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த், அவங்க 14வதாக இருந்திருப்பாங்க. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இவங்க 14வது. 13வதாக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கையா நாயுடு. மாநிலங்களவை ராஜ்யசபா தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதீப் தன்கர். மக்களவை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா 18வது மக்களவை. இந்தியாவின் முப்படைகளினுடைய தளபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனில் சௌஹான், இவங்க 2வது நபர். ஃபஸ்ட்டு பிபின் ராவத் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி 18வது மக்களவை. இந்திய கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி 26வது நபராக இருப்பார். இராணுவத்தின் தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர துவிவேதி 30வது. விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி யார்? அமர்பிரீத் சிங் 28வது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா 51வது. 52வது நபராக PR கவாய் அவர்கள் இருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். ஐநாவிற்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரீஷ். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடரமணி 16வது. மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 76. இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 26வது. இதற்கு முன்பாக ராஜீவ்குமார் அவர்கள் இருந்திருப்பாங்க. நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி BVR சுப்பிரமணியம். GST கவுன்சிலின் தலைமை பதவி வகிப்பவர் யார்? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி. நிதிக்குழுவின் தற்போதைய தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா 16வது. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் V அனந்த நாகேஸ்வரன் 18வது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழக தலைவர் V நாராயணன் 11வது. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர், அதாவது DRDO சேர்மன் 2025 சமீர் V காமத். தற்போது லோக்பால் தலைவர் 2025 யார் அப்படின்னு பார்த்தோம்னா AM கான்வில்கர். அமலாக்கத்துறையின் தற்போதைய இயக்குனர் யார்? ராகுல் நவீன். CBI அமைப்பின் தலைவர் யார்? பிரவீன் சூட். தேசிய அறிவியல் ஆலோசகர் அஜய் குமார் சூட். UPSCயினுடைய தற்போதைய தலைவர் யார்? பிரீத்தி சுதன். இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் யார்? சதீஷ்குமார். இந்திய தலைமை தகவல் ஆணையர் 2025 யார்? ஹிரலால் சமாரியா. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் தினேஷ் மகேஸ்வரி. பிரதமர் நரேந்திர மோடியின் தற்போதைய தனி செயலர் யார்? திருமதி நிதி திவாரி. உளவு பிரிவு அமைப்பின் தலைவர் ரவி சின்ஹா. மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தினுடைய தலைவர் துஹின்காந்த் பாண்டே 11வது. தலைமை கணக்கு தணிக்கையாளர் சஞ்சய் மூர்த்தி. ஆர்டிகல் 148 இது குறிப்பிடுது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொசின் நக்வி. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் வே ராமசுப்ரமணியன். தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா கிஷோர் ரஹத்கர். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் பிரியங்க் கனுங்கோ. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா. மத்திய அமைச்சரவை செயலாளர் TV சோமநாதன் 33வது. மத்திய வருவாய்த்துறை செயலர் அருணீஷ் சாவ்லா. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர் ராஜீவ் கௌபாரி. மத்திய நிதி செயலர் அஜய் சேத்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்பொழுது இதை ஒரு முறை இப்போ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நோட்டில் எழுதி வச்சுட்டு ஒரு முறை பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.